இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் சற்றேறக்குறைய 180க்கு மேற்பட்ட பழங்குடியின கிராமங்கள் இருக்கிறது. பழங்குடியின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், அவருடைய கல்வி, அவருடைய எதிர்காலம் எதை பற்றியும் நாம் சிந்திக்கவில்லை, இதுவரை சிந்திக்கவில்லை. நாங்கள் எல்லாம் வாக்கு சேகரிக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தோட ஆடலூர் பன்றிமலை அங்கே செல்லுகிற பொழுது அந்த மக்கள் எங்களிடத்துல சொல்லுகிறார்கள், இங்க பாருங்க, நாங்க காலங்காலமா இங்கதாங்க வாழ்றோம். நாங்க பழங்குடிங்க, ஷெட்யூல் டிரைப்ஸ்ங்க. ஆனா எங்களுக்கு ஷெட்யூல் டிரைப்ஸ்னு சாதி சான்றிதழ் கொடுக்காம ஷெட்யூல் காஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இத்தனை வருஷமா நான் மனு போட்டு உயர்நீதிமன்ற எல்லா இடத்துலயும் சண்டை போட்டு இதுவரை எந்த தீர்வும் இல்லை. என்ன செய்யறான்? ஷெட்யூல்டு டிரைப்ஸ்னா வனப்பகுதியில் நிலங்களை பிரித்து கொடுத்து அந்த மக்களை வன பாதுகாவலராக அங்க வைக்கணும், வாழ வைக்கணும். ஆனா என்ன செய்யறான்? ஷெட்யூல் காஸ்ட் மாத்தி உனக்கு இந்த நிலத்தில் சம்பந்தம் இல்லை, இறங்கி கீழே போ என்று அப்புறப்படுத்தி விட்டு பலாயிரக்கணக்கான காப்பு காடுகளையும் ஈர நிலங்களையும் காடுகளையும் அழித்து ஆக்கிரமித்திருக்கிறான் இந்த அயோக்கிய பையன். யாரு? நமக்கு முன்னாடி ஆண்டாங்க 50 வருஷமா, சுதந்திரம் பெற்றதுல இருந்து 70 வருஷமா இருக்காம பாருங்க, இந்த திருட்டு பயில்க தான். இப்ப இதை சரி செய்யணும். சரி செய்யறதுக்கு ஒரு அரசியல் கட்சி திட்டம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன திட்டம்? ஒட்டு மொத்தமா இந்த மலையை முழுக்க மீட்டு பழங்குடியின மக்கள் கையிலே கொடுத்து விட்டால் நம்முடைய இயற்கை சூழலை நம்மால் பாதுகாத்து விட முடியும். ஏன் அவர்கள் இன்று வரை, நீங்கள் ஆய்வறிக்கை எடுத்து படித்தாலும் கூட இன்று வரை அந்த நிலத்தில் விளைகிற பொருட்களை மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்துவார்களே ஒழிய அந்த நிலத்தை பாழ்படுத்தி துன்புறுத்தி வன்புணர்வு செய்து அந்த நிலத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அதனாலதான்டா பழங்குடியினருடைய பாசறையும் ஒண்ணு வச்சு அந்த பழங்குடியின வாழ்வை பாதுகாப்பதற்கு, அவருடைய நில உரிமையை பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த படையை கட்டியிருக்காரு.